Hi friends, welcome to my channel. இன்னைக்கு 12th maths applications of differential calculus exercise 7.2 first sum தான் பார்க்க போறோம். Find the slope of the tangent to the following curves at the respective given points அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த curveக்கு இந்த point வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு tangent of the slope தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்கிறது dy by dx தான் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ரெண்டு sum கொடுத்திருக்காங்க. first sum பாப்போம். இப்போ இதுக்கு வந்து dy by slope கண்டுபிடிக்கிறதுனால என்னது இந்த curve வந்து differentiate வந்து பண்ணனும். அப்ப இது differentiate with respect to x பொறுத்து தான் நம்ம differentiate பண்ண போறோம். அப்ப y x பொறுத்து differentiate பண்ணா dy by dx is equal to இது x power n தான். அப்ப d by dx x power n அப்பனா n into x power n minus 1 இதுதான் வந்து நமக்கு தெரியும். x power n differentiate பண்ணா இதான் அப்படினு. அப்ப 4 முன்னாடி வரும் x 4 minus 1 3 plus 2 அந்த 2 வந்து constant நால அப்படி போட்டுக்கும். இது x power n into அப்ப 2 into x power 2 minus 1 x தான். minus x x ஆல differentiate பண்ணா என்னது 1. சரிங்களா? அடுத்து dy by dx is equal to 4x cube plus 4x minus 1. இப்போ நமக்கு கொடுத்திருக்காங்க என்னதுன்னா at x is equal to 1 அப்ப இந்த x க்கு பதிலா நம்ம 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சரிங்களா? அந்த பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து ஸ்லோப். அதுதான் வந்து dy by dx is equal to m. இதுதான் வந்து ஸ்லோப். அப்ப 4 அந்த பாயிண்ட் வந்து என்னது at x is equal to 1 அப்படினு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்ப 1 கியூப்னா 1. அப்ப 1 into 4 4 plus 4 into 1 4 minus 1. அப்ப 8 minus 1 அப்ப m is equal to dy by dx is equal to 7. சரிங்களா? 8 minus 1 7. அவ்வளவுதான். ஸ்லோப் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த சமயம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஏங்களா ஃபர்ஸ்ட் x எடுத்துக்குவோம். x is equal to கொடுத்திருக்காங்களா அதை எடுத்துக்குவோம். எழுதிட்டோம். x வந்து t பொறுத்து differentiate பண்ணனும். இதையும் நம்ம differentiate தான் பண்ணனும். சரிங்களா? ஏன்னா இதுவும் வந்து நம்ம ஸ்லோப் தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ differentiate with respect to t பொறுத்து differentiate பண்ணனும். x வந்து t பொறுத்து differentiate பண்ணோம்னா dx by dt. a வந்து கான்ஸ்டன்ட்னால நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ இது t பொறுத்தான differentiate பண்ணுவோம். இப்போ இது வந்து t cube நம்ம வச்சுக்கோ. அப்ப t cube அப்படினு வச்சோம்னா 3 வந்து முன்னாடி வரும். சரிங்களா? அப்ப 3 வந்து முன்னாடி வந்துரும். அப்ப cos squared t ஆ மாறும். அப்ப 3 minus 1 அதாவது n into t power n minus 1. அப்ப 3 minus 1 2. சரிங்களா? திருப்பி செயின் ரூட் படி இந்த cos t differentiate பண்ணனும். differentiation of cos theta அப்படினா minus sin theta. சரிங்களா? அப்ப cos differentiate பண்ணா minus sin theta. அப்ப minus sin t. இங்க தீட்டாக்கு பதிலா t இருக்கறனால t. அப்ப எப்படி இருக்கும் 3a cos squared t into sin t. இந்த மைனஸை முன்னாடி எழுதிக்கும். இது வந்து dx by dt. அடுத்து y கொடுத்திருக்காங்களே அதை நம்ம எழுதிக்குவோம். அப்போ y is equal to b sin cube t. இதை வந்து t பொறுத்து தான் differentiate பண்ணோம். y வந்து t பொறுத்து differentiate பண்ணா dy by dt is equal to b. இது வந்து 3 sin squared t. சரிங்களா? t power n into அப்ப 3 into t squared. அப்ப t க்கு பதிலா இங்க இருக்கு sin t. திருப்பி இத செயின் ரூல் படி இத differentiate பண்ணா d by dt sin theta. அப்பனா sin theta வை differentiate பண்ணா cos theta. அப்ப into cos theta. அப்ப 3b sin squared t into cos t. சாரி, தீட்டாக்கு பதிலா இங்க t இருக்கறனால cos t. இது dy by dx. நமக்கு ஸ்லோப் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸ்லோப்னா m is equal to dy by dx. சரிங்களா? இதை எப்படி எழுதலாம்னா dy by dt divide dx by dt அப்படினு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். இப்ப dy by dt இந்த இருக்கு பாருங்க. இதுதான் x ன்னு போட்டுருக்கேன். t சாரி. இங்க t தான இருக்கு. dy by dt divide dx by dt இந்த இருக்கு. சரிங்களா? அத நம்ம ரெண்டையும் போட்டுருவோம். அப்ப 3b sin squared t into cos t divide இது எழுத போறோம். minus 3a cos squared t sin t.
இப்போ 3 கேன்சல் ஆயிடும். இந்த 3 கேன்சல் ஆயிடும். இங்க sin t இது ரெண்டு இருக்கா, ஒரு இது இங்க இதே மாதிரி தான், இந்த இது இங்க ஒரு இது. அப்ப நமக்கு இருக்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த மைனஸ் மேல எழுதிக்குவோம். மைனஸ் b by a sin t டிவைட் இங்க ஒரு cos t இருக்கும். சரிங்களா? அது ரெண்டு காசு இருக்கும், மேல ஒரு காசு கீழே ஒரு காசு போச்சுன்னா ஒரு காசு வந்து கீழே இருக்கும். ரெண்டு சைன் இருக்கும், கீழே ஒரு சைனு மேல ஒரு சைன் அடிச்சுனா மேல ஒரு சைன் இருக்கும். அப்ப சைன் பை காஸ். சைன் பை காஸ்னா நமக்கு என்னன்னு தெரியும், tan. அப்ப sin தீட்டா டிவைட் காஸ் தீட்டானா நமக்கு tan தீட்டா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்ப அதுக்கு பதிலா நம்ம அதை மாத்த போறோம். அப்ப மைனஸ் b by a into tan t, தீட்டாக்கு பதிலா t. இப்போ இதுதான் m. m is equal to dy by dx. இப்போ t is equal to pi by 2 ன்னு சொல்லி நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த t க்கு பதிலா நம்ம pi by 2 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப m is equal to minus b by a into tan pi by 2. tan pi by 2 னா நமக்கு infinity. சரிங்களா? tan pi by 2 னா நமக்கு infinity தெரியும். அப்ப infinity into minus b by a infinity தான். அப்ப m is equal to infinity அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளவுதான் இந்த sum. Thank you.